அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 4 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 3 லெசன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 3மே வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ஸு. நிறைய கொஷின் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இதில் பார்க்கக்கூடிய 3 லெசன் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். ஸோ 11th எக்கனாமிக்ஸில் வந்து இருக்குது. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இதுவும் 11th எக்கனாமிக்ஸ். இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். ஸோ இந்த 3 லெசன் தான் நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 4ல் வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா 8/11/2025 சாட்டர்டே வந்து நடக்கும், சனிக்கிழமை. ஸோ இந்த 3 லெசனுக்கான மெட்டீரியல், ஸ்கூல் புக்கு மெட்டீரியல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வீடியோஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ முக்கியமான 3 லெசன், அதனால் ஒரு எழுத்து கூட விடாமல் தரமாக வந்து படிச்சிருங்க. நான் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து இந்த ஷெட்யூல் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக இப்போ இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து திங்கட்கிழமை வந்து வரும். ஸோ லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். லைவுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அதே மாதிரி புதன்கிழமை இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த லெசன் வந்து லைவ் வரும். இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து லைவ் வந்து வரும், 9 to 10 தான் நைட்டில். இந்த 3 லெசனும் கவர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து கொடுப்போம், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. 3 லெசன் தான், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்ரெடி டெஸ்ட்டு 1, 2, 3 முடித்தவங்க டெஸ்ட் நம்பர் 4 வந்து படிங்க. 1, 2, 3 நீங்கள் டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு முடிக்கலைன்னா அது பொறுமையாக முடிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் 4க்கு வந்து வந்துடுங்க. நம்ம வந்து ஸ்லோவாக போனாலுமே 3 லெசனாக வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தடுத்து அவுட் சோர்ஸுக்கு உண்டான பிளானும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸுக்கு வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் கூட போட்டிருந்தேன். நீதி கட்சியை பற்றி A to Z, அதாவது எவ்வளோ பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் கவர் பண்ணி நீதி கட்சியை பற்றி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின் டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து அவுட் சோர்ஸ் வந்து எடுத்து வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய லெசன்ஸை மட்டும் தரமாக படிச்சுட்டு பக்காவாக டெஸ்ட் எழுதுங்க.